வணக்கம். நீங்கள் தன்னிருக்கிற மூலங்களை வைத்து உங்களுக்காகவே பிரத்யேகமாக செய்கிற இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிறது ஸ்விஸ் ரவி எழுதின குமிழி நாவலிலிருந்து ஒரு பகுதி. அதாவது 83 கலவரத்துக்குப் பிறகு பல்கலைக்கழக படிப்பை உதறி போட்டு போராளியாக மாறின ஒரு இளைஞனைப் பற்றிய கதை. அவன் தமிழ்நாட்டில ஒரு பயிற்சி முகாமுக்கு போறான். அங்க அவன்ற வாழ்க்கை எப்படி இருந்தது என்றது தான் இந்த அத்தியாயம் காட்டுது. அப்போ எங்கட நோக்கம் என்னண்டா, ஒரு பயிற்சி முகாமெண்டா பொதுவாக எங்கட மனசுல இருக்கிற பிம்பங்களுக்கு அப்பால் அங்க நிஜத்துல என்ன நடந்தது என்றத பாக்குறது. சரிதான். வெறும் ராணுவ பயிற்சி மட்டும்தானா, இல்லாட்டி அதுக்குள்ள ஒரு வாழ்க்கையே இருந்ததா என்றத ஆராயறதுதான். நிச்சயமா. ஏனென்றால் இந்த அத்தியாயத்தின் மூலம் அந்த முகாம் என்ற அன்றாட வாழ்க்கை, அங்கு இருந்த ஆக்கள் என்ற உணர்வுகள், அவைகள் என்ற நம்பிக்கைகள், நகைச்சுவைகள், ஏன் சாதாரண பென்டிரைவ் தட்டுப்பாடு வரைக்கும் பொதுவாக பேசப்படாத பல விடயங்களை ஆழமாக பார்க்க போறோம். இது வெறும் ஆயுத பயிற்சி பற்றியது இல்ல, அந்த இளைஞர்களின்ற மனித பக்கத்தையும் எங்களுக்கு காட்டுது. சரி, வாங்க கதைப்போம். முதல்லயே அந்த முகாமை சுத்தி இருந்த சூழலை பற்றி வாசிக்க எனக்கு அது ஒரு இராணுவ முகாம் மாதிரியே தெரியல. ஆமா, அது ஒரு தென்னந்தோப்பு. வகுப்புகள் இல்லாத நேரத்துல தோழர்கள் மரநிழல்ல பாய விரிச்சு படுக்கிறாங்க. சும்மா ஓய்வா. ஆமா, சிலர் புத்தகங்கள் வாசிக்கிறாங்க, சிலர் கவிதைகள் எழுதுறாங்க. அங்க சிக்கிரி போர்டு நக்கலா ஒரு கொட்டல் இருந்துதாம். அந்த சிக்கிரி போர்டு அதுதான் அவைகளின்ற சந்திப்பு மையம். அரசியல் விவாதங்கள், செய்தி பரிமாற்றங்கள் எல்லாம் அங்கதான் நடக்குமாம். இது ஒரு பயிற்சி முகாமுக்குள்ள நடக்குது என்றதை நம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உண்மைதான். நாங்கள் போராளிகள் என்ற உடனே எங்களோட மனசுல ஒரு பிம்பம் இருக்குது இல்லையா, எப்பவும் துப்பாக்கியோடும் சீருடையோடும் திரீராக்கள் என்று. ஓமோம். ஆனா இந்த மூலம் காட்டுறது என்னென்றால், அவங்களும் மனுஷர்தான். அவங்களுக்குள்ளேயும் ஒரு புத்திஜீவி தளம் இயங்கிக் கொண்டிருந்திருக்கு. சரிதான். அந்த சிக்கிரி போர்டு என்றது வெறும் கொட்டில் இல்ல, அது ஒரு அறிவுசார் பரிமாற்றத்துக்கான இடம். ஒருத்தர் வாசிச்சதை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொள்றது, உலக நடப்புகளை விவாதிக்கிறது. இது அவங்களா வெறும் சண்டைக்காரங்களா மட்டும் உருவாக்காம சித்தாந்த ரீதியாவும் தயார்படுத்தி இருக்கு. அதே நேரம் அந்த முகாமின்ற வெளியுலகத்தோடையும் அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஆமா. அந்த முகாமுக்கு கிட்ட இருந்த ஒரு தென்னந்தோப்பு சொந்தக்காரர் யோகனோட அடிக்கடி கதைப்பாராம். ஒரு நாள் அவர் கேட்ட கேள்வி ஒரு பக்கம் அப்பாவித்தனமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு பயங்கர வக்கரமா பட்டது. அந்த சிங்களாக்களை பற்றிய கேள்வி. அதானே, அந்த சிங்களவங்க எப்படி இருப்பாங்க, உடம்பெல்லாம் ரோமம் முளைச்சிருக்கும் என்கிறாங்க என்று கேக்குறா. ஆருங்க. கூடவே சிங்கள பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ய வேணும் என்ற தொனிலையும் கதைக்கிறார். ஒரு மனுஷனை பத்தி இப்படியெல்லாமா யோசிக்கிறது? இதுதான் அந்த போர்க்கால பிரச்சாரத்தின்ற மிக மோசமான விளைவு. களத்துல நிக்கிற போராளிக்கு தெரியும், எதிரி என்றதும் தன்ன மாதிரி ஒரு மனுஷன் உண்டு, அவனோட நேருக்கு நேர் மோதுறான். சரி. ஆனா தூரத்துல இருக்கிற பொதுமக்கள் என்ற மனசுல பிரச்சாரம் எதிரிய ஒரு மிருகமா, ஒரு அசுரனா மனிஃபிக்ரிக்குது. மனிதன் இல்லாத ஒரு உருவமா? சரிதான். அவங்க வேற இனத்தைச் சேர்ந்தவ, அவங்க குணம் வேற, அவங்களோட உடல் அமைப்பே வித்தியாசமானது என்ற மாதிரியான பொய்களை பரப்பி, அந்த தோட்டக்காரன்ற கேள்வி அந்த பிரச்சாரம் எவ்வளவு ஆழமா வேரூண்டிருக்கு என்றதுக்கு ஒரு சரியான உதாரணம். ஆனால் யோகனண்ட, அதாவது கதையினுடைய நாயகன், அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம ஒரு புன்னகையோட நழுவி போறா. ஒருவேளை அவனுக்கு தெரியுமோ இவருக்கு பதில் சொல்லி புரிய வைக்க இயலாதேண்டு? அதுவா இருக்கலாம். அல்லது களத்துல விக்கிறவனுக்கும் வெறுப்ப மட்டும் மனசுல வளர்த்து கொண்டு வெளியில நிக்கிறவனுக்கும் இடையில இருக்கிற மனநிலை வித்தியாசமாவும் இருக்கலாம். யோகனுக்கு உண்மை தெரியும். ஆனா அந்த தோட்டக்காரர் தான் கேள்விப்பட்டதை வச்சு ஒரு கற்பனையான எதிரிய உருவாக்கி இருக்கிறார். அந்த வெறுப்பு ஒரு விதமான அரசியல் சித்தாந்தத்திலிருந்து வருகுது. அதே நேரம் இன்னொரு விதமான சித்தாந்தமும் அந்த முகாமை சுத்தி இருந்திருக்கு. சுந்தரராஜன் என்ற ஒரு பாத்திரத்தை நீங்க பாத்தீங்க என்றால். சுந்தரராஜன். அவர் மேல திராவிட இயக்கத்தின் தாக்கம் எவ்வளவு வலுவா இருந்திருக்கென்று விளங்குது. அவர் ஒரு கடுமையான உழைப்பாளி, ஆனா கள்ளுக்கு அடிமை. பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற தீவிர விசிறி. கலைஞர் மாதிரியே பேசுவாராம். மனோகரா பழவசனம் எல்லாம் அனல் பறக்க பேசுவாராம். இந்த சுந்தரராஜன் கதாபாத்திரம் ஒரு முக்கியமான வரலாற்று இணைப்பை காட்டுது. அப்படியா? 70கள் 80களில தமிழ்நாட்டு அரசியல், குறிப்பா திராவிட இயக்கத்தின்ற தாக்கம் ஈழத்தமிழர்கள் மத்தியில எவ்வளவு ஆழமா இருந்தது என்றதுக்கு இவரே ஒரு உதாரணம். அவங்களுக்கு கலைஞர் என்றது வெறும் முதலமைச்சர் அல்ல, அவர் ஒரு தமிழ் தலைவர், ஒரு ஆதர்ச நாயகன். அந்த பாதிப்புல தான் சுந்தரராஜன் இயங்குறார். சரிதான். எவ்வளவு ஒரு முரண்பாடான மனுஷன் பாருங்கோ. ஒரு பக்கம் கள்ளுக்குடி,
குடும்ப வன்முறை. இன்னொரு பக்கம் கலைஞர் மாதிரி வசனம் பேசுறது, தமிழீழம் என்று உருகிறது. இது ரெண்டுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது? கள்ளுப்போதையும் தமிழ் போதையும் ஒன்னா சேர அவர் ஆடுற நடனத்தை இந்த மூலம் விவரிக்கிற விதம், அது ஒரு வித்தியாசமான காட்சி. இதுதான் யதார்த்தம். மனுஷர் என்றால் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறல்ல, அவங்களுக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கும். சரிதான். சுந்தரராஜன் வறுமை, போதை என்ற தன்னுடைய சொந்த பிரச்சனைகளோட போராடிக் கொண்டு அதே நேரம் தமிழ் மொழி, தமிழீழம் என்ற பெரிய கனவுகளையும் சுமந்து கொண்டு திரியிறார். அந்த கனவுதான் ஒருவேளை அவரை வாழ வச்சிருக்குமோ என்னவோ. அந்த மூலம் இத மிக தத்ரூபமாக பதிவு செய்து. இப்படி பெரிய பெரிய சித்தாந்தங்களை பற்றி கதைக்கிற அதே நேரத்துல தான் அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் எவ்வளவு சிரிப்பா இருக்குது தெரியுமா? ஓம். எனக்கு வாசிச்சு முடிய சிரிப்பு அடக்க முடியல. உதாரணத்துக்கு அந்த பெண்ற தட்டு. அந்த பெண்ற கதை, அது சரியான யதார்த்தம். அதானே. இத பற்றி மத்திய குழு உறுப்பினர் வாசுவிட்ட கேட்க அவர் கொடுக்கிற பதில பாருங்கோ. பெண்ற கும்பனி ஸ்ட்ரைக்ல நிக்குது என்று சொல்லிட்டு சென்னைக்கு போனதும் அனுப்புறாண்டு நழுவி போறார். இது தலைமைக்கும் களத்துல இருக்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன இடைவெளியே காட்டுது. ஆம். களத்துல இருக்கிறவனுக்கு அது ஒரு அத்தியாவசிய தேவை. ஆனா தலைமைக்கு அது ஒரு சின்ன விடயம். அது அவங்க ஒரு நகைச்சுவையோட கடந்து போறாங்க. ஆனா அந்த தோழர்கள் சும்மா இல்ல பாருங்க. அதுக்கு ஒருத்த நக்கல் அடிக்கிறான். ஏன் கோவணம் தானே தமிழற்ற பாரம்பரிய உள்ளாடை கட்டுறது தானே என்று. அந்த நக்கல் தான் அவர்கள் என்ற பலம் போல இவ்வளவு சீரியஸான விடயங்களுக்கு நடுவுல இந்த அன்றணியோட கதை. அந்த நாய் கதை. தனிய ஒருத்தனுக்கு மட்டும் நுழம்பு ஓலை கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி அதுக்குள்ள ஒரு நாய் பூந்துடுது. சரி. இவர் இருட்டுல பேய் பிசாசுன்னு நினைச்சு போராட கடைசியில அந்த நாய் வலையை கிழிச்சு கொண்டு ஓடி போட்டுது. காலமேல எல்லாரும் சேர்ந்து அவரை கலாய்க்கிறாங்க. அன்றணி நாயை ரேப் பண்ணி போட்டான்றாண்டு ஒருத்தன் கத்த, முகாமே சிரிப்புல அதிருதாம். எவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழல்லையும் மனுஷரால சிரிக்க முடியுது பாத்தீங்களா? நிச்சயமா. இது ஒரு உளவியல் தேவை. எப்பவும் இறுக்கமா ஒரு பெரிய இலட்சியத்துக்காக போராடி கொண்டிருந்தா மனுஷரால தாக்கு பிடிக்க இயலாது. இந்த மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவைகள், கேலிகள் தான் அவங்கள இயல்பா வச்சிருக்கு. அதுதான் அந்த வாழ்க்கைய முழுமையாக்குது. இந்த அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுல அவங்களோட இராணுவ பயிற்சியும் தீவிரமா நடந்திருக்கு. நாங்கள் பயிற்சி என்ற உடனே வெறும் ஓட்டம், உடற்பயிற்சி, துப்பாக்கி சூடு என்றுதான் நினைக்கிறோம். ஆனா இங்க மோர்ஸ் கோட் மாதிரி தொழில்நுட்ப பயிற்சி. ஆமா, அது எவ்வளவு தீவிரமா நடந்திருக்கு. அன்றணி தான் அதன்ற பயிற்றுவிப்பாளர். நிமிடத்துக்கு 60லிருந்து 70 சொற்கள் வரைக்கும் அனுப்புற அளவுக்கு அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்களாம். அதுதான் முக்கியமான விடயம். ஒரு போராட்ட இயக்கம் என்றது வெறும் ஆயுதக்குழு இல்ல. அதுக்கு தகவல் தொடர்பு, உளவுத்துறை, தொழில்நுட்பம் என்று பல பிரிவுகள் வேணும். அந்த காலத்துல ரேடியோ உரையாடல்களை ஒட்டு கேட்க முடியும். ஆனா மோர்ஸ் குறியீட்டை டீகோட் பண்றது கஷ்டம். ஓ, அப்படியா? ஓம். அந்த டாட் டேஷ் சத்தங்களை வைச்சு செய்திகளை அனுப்புறது அந்த காலத்துல ஒரு பாதுகாப்பான தகவல் தொடர்பு முறை. அதாலதான் அது அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. மாதிரி ஆட்கள் பயிற்சிப்பாளர் அன்றணியை விட வேகமா அனுப்பினாங்கன்றது அவங்க எவ்வளவு ஆர்வத்தோடையும் திறமையோடையும் இதை கற்றுப்பண்டிருக்கிறாங்கன்றத காட்டுது. சரிதான். வெறும் துப்பாக்கி எந்திர போராளிகள் இல்ல, திறமைகளை வளர்த்துக் கொள்ற ஒரு அமைப்பா இருந்திருக்கிறாங்க. ஓம். அந்த திறமைகளும் பயிற்சிகளும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கும். ஆனா இந்த அத்தியாயத்தின்ற உச்சகட்டமே வேறொரு இடத்துல வருது. அந்த புகைப்பட ஆல்பம். சரிதான். மத்திய குழு உறுப்பினர் வாசு அவங்களுக்கு ஒரு புகைப்பட ஆல்பத்தை காட்டுறார். அது பாலஸ்தீனத்துல பயிற்சி பெற்ற கழகத்தோழர்கள் என்ற படங்கள். அந்த படங்களை பத்தி வாசிக்கே எனக்கு புல்லரிக்குது. அந்த ஆல்பம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண தென்னந்தோப்புல சாதாரண வசதிகள் கூட இல்லாம பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற இளைஞர்கள், அவங்களுக்கு தங்களின் இயக்கம் சர்வதேச அளவுல பலம் வாய்ந்தது, பாலஸ்தீனம் மாதிரி இடங்களில பயிற்சி எடுக்குதுன்றத அந்த படங்கள் நேரடியா காட்டுது. அது ஒரு பெரிய மன வலிமையை கொடுத்திருக்கும். நிச்சயமா. புழுதி பறக்கிற நிலத்துல PLOT என்று எழுதின கவச வாகனத்தின்ற மேல நின்னு 3 தோழர்கள் V சின்னத்தை காட்டுறாங்க. மார்டின் விமான எதிர்ப்பு துப்பாக்கியை குறிபார்க்கிறான். சங்கர் LMGயை தீக்கி கொண்டு நிக்கிறான். அந்த படங்கள் வெறும் படங்கள் இல்ல, அது ஒரு பெரிய உத்வேகம். நாங்களும் ஒரு நாள் இப்படி இருப்போம் என்ற ஒரு கனவை அது விதைச்சிருக்கும் இல்லையா? கனவு மட்டுமல்ல, அது நம்பிக்கை மற்றும் அதிகாரத்தின்ற சின்னங்கள். அதிகாரம். ஓம். நாங்கள் தனினி இல்ல, எங்களுக்கும் சர்வதேச தொடர்புகள் இருக்கு, எங்கள்கிட்டயும் நவீன ஆயுதங்கள் இருக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு மிகப்பெரிய மன வலிமையையும் பெருமையையும் கொடுத்திருக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான உந்து சக்தி. சரிதான்.
எதிரியை எதிர்கொள்ள தேவையான ஆயுத பலத்தை விட இந்த மாதிரி மனோபலம் சில நேரங்களில மிக முக்கியமானது. மிக முக்கியமானது. அந்த ஆல்பத்திலே தான் ஜோன், அதாவது கதையின்ற பார்வை இவன் வழியாக தான் சொல்லப்படுது, தன்ற பல்கலைக்கழக நண்பன் சுனில் என்ற படத்தை பார்க்கறான். AK-47 துப்பாக்கியோட ஒரு சினிமா ஹீரோ மாதிரி சுனில் நிக்கிறானா. அந்த வரிய வாசிக்க ஜோன் என்ற மனசுல இருந்த சந்தோஷத்தை உணர முடியுது. இதுதான் தனிப்பட்ட கதைகள் ஒரு பெரிய போராட்டத்தோட இணைற புள்ளி. அந்த ஆல்பத்துல இருக்கிற மத்த ஆட்கள் எல்லாம் ஜோனுக்கு வெறும் போராளிகள். ஆனா சுனில் அவன்ற நண்பன், அவன்ற கடந்த காலத்தின்ற ஒரு பகுதி. பல்கலைக்கழகத்துல ஒண்டா படிக்க இருந்தவன். சரிதான். வீட்டு சூழ்நிலையால ஜோன் பயிற்சிக்கு வர்றதுக்கு தாமதமாகிட்டது. ஆனா சுனில் முதலுமே போயிட்டான். இப்ப தன்ற நண்பனை ஒரு போட்டோகிராஃப்லயாவது காண முடிஞ்சதுல அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த சுனில் தான் பிறகு யாழ்ப்பாணத்துல ஒரு கதாநாயகனா மாறுறான். ஓம். ஊருக்குள்ள பதுங்குகுழிகளை வெட்டி இராணுவம் வார நேரம் சைரன் அடிச்சு மக்களை எச்சரிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஆளா வளர்ந்திருக்கிறான். இது அந்த பயிற்சி முகாம்களின் நோக்கத்தை நேரடியா காட்டுது. தமிழ்நாட்டுல ஒரு தென்னந்தோப்புல பயிற்சி எடுத்த இளைஞர்கள் எப்படி திரும்பி போய் களத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்கன்றதுக்கு சுனில் ஒரு உதாரணம். சரி. ஆனா அதே நேரம் அந்த மூலத்துல ஒரு சோகமான குறிப்பும் இருக்குது. பிற்காலத்துல புலிகள் அந்த பதுங்கு குழிகளை தமது ஆக்கி கொண்டாங்கள்ண்டு. இது இயக்கங்களுக்கு இடையில இருந்த முரண்பாடுகளையும் அதன்ற துயரமான விளைவுகளையும் சுட்டிக்காட்டுது. ஆஹா, இந்த மூலங்கள் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு தொகுத்து பார்த்தால் ஒரு போராளிகள் முகாம் என்றது வெறும் ஆயுத பயிற்சி கூடம் இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு சின்ன உலகம் மாதிரி. அங்க கவிதைகள் இருந்திருக்கு, அரசியல் விவாதங்கள் நடந்திருக்கு, பென்ட்ரிவுக்கான தட்டுப்பாடு இருந்திருக்கு, நாயோட சண்டை போடுற நகைச்சுவை இருந்திருக்கு, பாலஸ்தீன படங்களை பார்த்து உத்வேகம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது போராட்டத்தின்ற மனித முகத்தை, அதன்ற சிக்கலான யதார்த்தத்தை எங்களுக்கு அப்பட்டமாக காட்டுது. ஆம், இது ஒரு இயக்கத்தின்ற பெரிய சித்தாந்தங்களையும் அதன்ற உறுப்பினர்களின்ற அன்றாட வாழ்க்கையையும் இணைச்சு பார்க்க உதவுது. இது உங்களை போன்ற ஒரு கற்றல் ஆர்வலருக்கு வரலாற்ற வெறும் திகதிகள் புள்ளி விவரங்களா பார்க்காம அதுக்கு பின்னால இருந்த மனுஷன்களின் அனுபவங்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த பெரிய வரலாற்றை உருவாக்குது. கடைசியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த கதையில வார ஜோனுக்கு தன்ற நண்பனை ஒரு சினிமா ஹீரோ மாதிரி துப்பாக்கியோட பாக்குற புகைப்படம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இது எங்களை ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? ஒரு போராட்டத்துல உண்மையான கலை யதார்த்தத்தை விட அந்த போராட்டம் சம்பந்தமான பிம்பம் எப்ப வலுவானதா மாறுது? நல்ல கேள்வி. அந்த பிம்பமும் யதார்த்தமும் நேருக்கு நேர் மோத வழிக்கிட்டா என்ன நடக்கும்? இத பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க.